ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கும் காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாச்சு. காலைல பார்த்தீங்கன்னாக்கும் நான் வந்து ஒரு ஸ்மூத்தி செய்வேன் பாருங்கள். அது குடித்தவங்களுக்கும் பசங்க உள்ளிடுறாங்க பார்த்தீங்களா, அது டெய்லி கொடுத்துருந்தமாக்கும் கொஞ்சம் சதை போடும், கொஞ்சம் வெயிட் போடும், ஓகேங்களா. அதனால் வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து வசிம் ஓகே நார்மலாக தான் இருக்கான். ஆனால் பாச்சா பார்த்தீங்கன்னாக்கும் எங்கள் வீட்டில் ரொம்ப குச்சியாக இருக்கான். அவன் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. சாரி, முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படி ஆகிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னாக்கும் டெய்லி வந்து நான் இந்த ஸ்மூத்தி செஞ்சு கொடுப்பேன். கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம், ஒரு 8 பாதாமும், ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் பேரிச்சம்பழம், இது குழந்தை திராட்சை, ஓகேங்களா. இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்மூத்தி பண்ண போகிறேன். இதான் டெய்லி செஞ்சு கொடுப்பேன். சரி, அப்படியே உங்களுக்கு காட்டலாமே இன்றைக்கி எடுத்து விட்டுருக்கேன். நான் காலங்காலத்தில் அந்த டெய்லி செய்யும்போது வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஒன்று காலைல செய்வேன், இல்லைனா சாயந்தரம் செஞ்சு கொடுப்பேன். இப்போ வந்து காலையிலேருந்து பிளாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி என்னென்ன பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஓகே, கப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாதாமையும் பருப்புகளை மட்டும் சேர்த்து நம்ம ஒரு சுற்று விட்டுக்கலாம். அப்போத்தே வந்து பால் ஊற்றும் போது வந்து நல்லா அடிப்படும், ஓகேங்களா. அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும், நமக்கு ரொம்ப தேவைப்படாது. அப்போ நமக்கு நைஸாக அரைப்படும், இது அரைப்படாது. ஓகே, இதை நம்ம அரைச்சிக்கலாம். கஷ்டம் சுற்று விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நைஸாக கொஞ்சம் லைட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்துட்டு ஒரு வாழைப்பழத்துக்கு வரைக்கும் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். அப்படியே போடாதீங்க. ஸ்மூத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து நம்ம காண்ட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு சுட்டு விட்டு வந்தோம். ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி கொடுத்துடலாம். அப்படி கொடுத்து குடிச்சிடுவோம். ஆனால் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வாய் வச்சிடவே எடுக்காமல் குடிச்சிட்டு இருக்கான். கண்ணு முடிக்கிட்டு குடிக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் லீவு, வீட்டில் இருக்கிறதுனால வந்து ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு நான் மடக்கு பொரி வச்சு பாயசம் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து மடக்கு பொரிக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். கட்டியா கொஞ்சம் மாவு வந்து மைதா மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு நான் உருண்டை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பாயசத்துக்கு வந்து சேமியா சவர் சேர்த்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சர்க்கரை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பூரியை வந்து ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், ஓகேங்களா. காட்டு நான் குட்டி குட்டி உருண்டையாக தான் போட்டு வச்சுருக்கேன். என்ன பார்த்தீங்களா, மடக்கு பொரிக்கு வந்து ஸ்டஃப் பண்ணும்போது மிச்சம் மாவு அதிகமாக வரனால அது வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஆனால் குட்டி குட்டியாக செஞ்சமாக்கும் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும், நமக்கு மாவு மிச்சம் வராது. அதான் குட்டி குட்டி உருண்டையாக போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் மடக்கு பொரியோரை வந்து பாயசம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா. இப்போ வந்து இங்கே பாருங்களேன், கரெக்டாக இருக்கும். இது வந்து மிச்சமே வராது. நம்ம கரெக்டான அளவு பேசினோமா, கரெக்டான அளவு தேய்ச்சி வச்சோமாக்கும் நமக்கு மாவு மிச்சம் இருக்காது. கொஞ்சம் சர்க்கரை வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக வச்சுக்கலாம், ரொம்ப வேணாம், திகட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தேங்காய் பூ அதிகமாக வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு மிச்சம் வருது. இதே மாதிரி ஸ்டப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம், நம்ம பார்க்கலாம். நிப்பாடுங்களேன் கொஞ்சம் சட்டியை காமிக்க சொன்னீங்க. போட்டு எடுங்க. நான் அங்கே இருக்கேன், நீங்கள் கூப்பிடுங்க. செஞ்சு ஸ்டஃப் பண்ணி ஒன்று ஸ்டஃப் பண்ணிட்டோம். வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோம். ஒட்டு வந்துடுவேன், ஒட்டெல்லாம் இல்லை, ஒன்று வச்சுட்டேன். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். மடக்கு வந்து மீதி கொஞ்சம் இருந்ததா தேங்காய் இருக்க தட்டியும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டே இதை. இது கொஞ்சம் எடுத்து வச்சு பூரி தட்டு நம்ம தட்டு பூரி போட்டுடலாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம பாயசம் செய்யலாம். இப்போ சொல்லுங்கள்.
இப்போ பால் வந்து ஒரு சைடு காய்ச்சி எடுத்துக்கலாம். நிறைய ஒரு பக்கம் பால் காயட்டும், இந்த பக்கம் வந்து ஆயில் காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துட்டு நம்ம பாயாசம் செய்யணும். பாயாசத்துக்கு சூப்பராக இருக்குங்க. எங்கள் ஊரில் வந்து பொரியம் பற்றி வருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மடப்பர் கொடுத்து பாயாசம் சூப்பராக இருக்குங்க. அது இப்போல்லாம் இல்லை. முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது மடப்பொரி சுட்டு சுட்டு பாட்டி வருவாங்க. இந்த பக்கம் பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சோன்னே இறக்கி வச்சுட்டு மடக்கு பொரி செஞ்சுட்டு தட்டு பொரி செஞ்சுட்டு பாயசம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், பூ ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வைக்க வச்சா கறிகிறோம், எடுத்துருவோம். குடிச்சது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஒரு ஆளாக பண்ண மாதிரி அது மடக்கி எடுத்து கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செஞ்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாயசத்துக்கு. அதுக்கு வந்து சேமியா இப்போ வந்து பாயாசம் ரெடி பண்ணிடலாம். பாயாசத்துக்கு பற்றத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சவரிசியை வந்து வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுக்கோ. சும்மா கொஞ்சமாக தான் பாயாசம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல கிரீமான பால் வந்து ஆரோக்கிய பால் பொதுவாக கிருமியாக இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு 1.5 கிளாஸ் பால் ஊற்றினேன். அது 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்கிட்டு சவ்வரிசி வந்து லைட்டாக வெந்துருச்சு. இதோட வேகும்போது கரெக்டாக இருக்கும். நான் சும்மா சிம்பிளாக செய்யணும், ரொம்ப பர்ஃபெக்டான சேமியா பாயாசம்லாம் செய்யவே இல்லை. இப்போ அதுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து புரியாமத்தெல்லாம் அந்த பால் ஊற்றிலாம் பாயாசம் செய்ய மாட்டாங்க. சும்மா சவ்வரிசி சொல்கிறது சேமியாலாம் போட்டு நம்ம வெள்ளையாக தான் இருக்கும் அந்த பாயாசம் பார்க்குறதுக்கு. வந்து எங்கள் ஊரில் வந்து நோம்பு கஞ்சிட்டு சில டைம் அந்த மாதிரி கலரில் செய்வாங்க. சில பேர் வந்து பால் பாயசம் மாதிரி இந்த கலரில் செய்வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் செய்யலை. நான் வந்து பாயசம் மாதிரி செஞ்சு நான் பூரி வச்சு சாப்பிட போகிறோம். காலை டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் இதுதான். பால் கொதிக்கட்டும். வசிங்க வேறு பாய்ச்சா வேறு பசிக்குதுங்கிறாங்க. டக்குன்னு செய்யணும், டைம் ஆயிடுச்சு. நான் சேமியாலாம் அது வறுத்த சேமியா தான். நான் ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் லைட்டாக வறுப்பேன். அதை கூட செய்யலை, அப்படி டேரெக்டாக சேர்த்துட போகிறேன். இப்போ வந்து சேமியா வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பால் வந்து நல்லா கொதி வரட்டும். இங்கே வந்து பால் காய்ச்சி வச்சாச்சு. கொஞ்சம் தட்டு பூரி பார்த்திங்கன்னா பூரி போட்டு வச்சுருக்கேன். மடக்கு பூரி போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த சேமியா இருந்தால் நீங்கள் நெய்யில் லைட்டாக வறுத்து போட்டால் வாசம் நல்லாயிருக்கும். நான் டேரெக்டாகவே சேர்க்குறேன். ஏன்னா பசங்க பசிக்குங்கிறாங்களா, செஞ்சு கூட சாப்பிடுவாங்க. அதனால தான் நல்லா கொதிக்கட்டும். இது நம்ம செய்யும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஆறினப்புறம் நமக்கு கொஞ்சம் கெட்டியாகிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். முந்திரி கிறிஸ்மஸ் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். வச்சு ஊற்றிடலாம். இப்போ நம்ம பாயாசம் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்க தண்ணி மாதிரி இருக்கா, நமக்கு கெட்டியாயிரும். ஆறிடுச்சுண்டா கெட்டியாயிரும். பசங்களுக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த சூப்பராக இருக்கும். அப்படி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும்.
சூப்பரா இருக்குங்க ஆச்சா. இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு பார்க்கலாம். நாஸ்டா முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ மதியம் என்ன லஞ்சு செய்கிறாங்கிற யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா சமையல் பண்ணுறதுங்கிறது வந்து. நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வைக்க போகிறேன். சுரக்காய் வாங்கி வச்சுருந்தேன்னா இங்கே பாருங்கள், சுரக்காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டு நான் தோசை ஊற்றினமாக்கும் இது நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. அதனால் வந்து சுரக்காய் சாம்பார் வைக்கிறதுக்காண்டி சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து விசில் வரட்டும். நான் சாம்பாரை தாளிச்சு விட்டுட்டு சாப்பாடு வந்து ஆல்ரெடி வந்து அரைச்சி ஊற வச்சுட்டேன். இங்கே வந்து பால் காய்ச்சினது உரமாக இருக்குது பாருங்கள், பால் காய்ச்சி உரமாக இருக்குது, அதை எடுத்து வச்சிடணும். ஒரு மிச்சம் இருந்தது, அதை ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சு. இப்போ டக்குனு சமையல் வேலை பார்த்துட்டு வேலையை முடிக்கிறது எனக்கு டயர்டாக இருக்குது. என்ன காலையே ரொம்ப நேரம் வந்து கிச்சன்லேயே நின்றுருந்தேன்னா, இப்போ வேறு சமைக்கிறதுனா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நான் அவ்வளோவா வந்து காலையிலே பசங்க ஸ்கூல் இருந்தால் நம்ம காலையே லஞ்ச் வேலை எல்லாமே முடிஞ்சிடும், நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். வீட்டில் இருந்துச்சாக்கும் நம்ம லஞ்சு செய்யணும், நாஷ்டா செய்யணுங்கிற மாதிரி கொஞ்சம் பரபரப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இப்போ வெளியே தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். தண்ணி வேறு உள்ள பாத்ரூமில் காலி ஆகிடுச்சு, தண்ணி ஏற்றிக்கிட்டு இருக்கேன். அங்கே வீட்டுக்கு போய் தண்ணி வெளியே பார்த்திங்கன்னா மழை மேகமாக இருக்கிறதுனால நான் காலைல வந்து தண்ணி ஊற்ற போகலை. சோத்துக்கு சாயந்தரமில் போகணும். இப்போ எவ்வளோ தூரம் நம்ம வீடு வந்திருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ டக்குன்னு சமையல் முடிச்சுட்டு சும்மா நான் என்ன பண்ணுறது அப்படி லைட்டாக வீடியோ எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. காலில் வந்து தண்ணி ஊற்றலை பாருங்கள், தண்ணி ஊற்ற வந்திருக்கோம். காலில் ஊற்றல உள்ள கிடங்கு மாதிரி இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கு பாரு. சோறு அங்கே போட்டானாவே தெரிலையே. பார்த்தீங்கன்னா வசீம் தண்ணி அடிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து இப்போ எங்கள் வீடு எவ்வளோ தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தளம் போட போகிறோம். கொஞ்சம் பூசிட்டாங்க பாருங்கள், தளம் போடணும். இது ஃபுல்லாக மண் அடிச்சுட்டு அதுக்கடுத்த பில்டிங் எழுப்புவாங்களாம். வசீம் பாருங்களேன், வசீம் செம்மையாக எங்கள் வீட்டில் வேலை செய்வேன். இந்த அவ்வளோதான் எங்கள் வீட்டு வேலை முடிஞ்சிருக்கு. அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சோன்னா தண்ணி ஃபுல்லாக குடிக்குது பாருங்கள். காலைல சாயந்தரம் முன்னாடி அடிச்சு மணிக்கு இருப்போம். இப்போ காலைல வந்து அடிக்கிறது இல்லை, சாயந்தரம் ஒரு தடவை மட்டும் தான் தண்ணி அடிக்கிறோமா. அதனால் அந்த தண்ணி ஊற்றினோடனே அது காஞ்சிடுது. நம்ம வீடு இது, நம்ம தெரு பாருங்க, சுற்றி காட்டுறேன். இது நம்ம தெரு, இதான் மெயின். நம்ம வீட்டுன்னு பார்த்தா ரோடு தெரியும், அதே மெயின் ரோடு இது. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக இப்போ தான் வீடு நிறையா வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் காடாக இருந்தது, ஃபுல்லாக வீடு கட்டிட்டாங்க. வீட்டு வேலை நமக்கு என்ன நடக்கலை. இது ஃபுல்லாக மண் போட்டு மேயும் அப்புறம் தான் மற்ற வந்து சோறு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்றும் செய்யலை. சரி, இதோட வச்சிட்றேன். வீட்டில் போய் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா.